அரசலங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். ஆனால் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான செய்திகள் பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 2வது முறையாக டெல்லிக்கு வந்து பயணப்பட்டிருக்காரு. அவசரமாக நேற்றைய தினம் வந்து பயணப்பட்டிருந்தாரு. என்ன காரணம், எதற்காக டெல்லி போயிருக்காரு? இல்லை, டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னு ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. அது என்ன நிதி ஆயோக் அப்படின்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே அந்த பிளானிங் கமிஷன், அதாவது நேரு காலத்தில் தொடங்கப்பட்ட அந்த பிளானிங் கமிஷனுங்கிற ஒரு கூட்டம், அதை தான் 2015க்கு அப்புறம் நிதி ஆயோக், இப்படி எல்லா திட்டங்களுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் இந்தியில் பேர் வைக்கிற மாதிரி நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த கூட்டத்தில் கலந்து தான் அங்கே போயிருக்கிறாரு. இது என்ன கூட்டம், எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இது மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்தியாவோட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுறது தான். இதில் ஆமாம், இதில் இந்திய நாட்டோட பிரதமர் தான் அதோட தலைவராக இருப்பார், அந்த நிதி ஆயோக்கோட தலைவர். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாருமே இதை கலந்துக்குவாங்க. அப்புறம் மற்ற மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே இதில் கலந்துக்குவாங்க. இதில் அந்த மாநிலத்தோட, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களோட கல்வி, வேலைவாய்ப்பு, வேளாண்மை, அப்புறம் பொருளாதார வளர்ச்சி, புதிய திட்டங்கள், இது எல்லாத்த குறித்து அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும், தமிழ்நாட்டோட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு. இதோட சேர்த்து ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கு, இன்றைக்கி இந்த கூட்டம் நடக்குது, இன்றைக்கி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. நேற்றைய தினம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, போன முறை டெல்லி போயிருக்கும்போது பிரதமர் அவர்களையும் உள்துறை அமைச்சர் அவர்களையும் சந்திக்கிறதா இருந்தது. பிரதமர் அவர்களை சந்தித்தாங்க, அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவங்கள சந்தித்தாங்க. அப்போ அவங்கள சந்திச்சுட்டு இவங்களை சந்திக்கல. ஏன் அப்படின்னா, இவங்களை சந்திச்சா அவங்களோட கோபத்துக்கு ஆளாயிரும் அப்படிங்கிறதுனால, யார் இந்த இவங்க இல்லை மக்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இவங்கள சந்திச்சுட்டு அவங்கள சந்திச்சா அவங்களோட கோபத்துக்கு ஆளாயிருங்கிறதுனால அவங்கள முதல்ல சந்திச்சிட்டாரு. இவங்க பார்க்கலையா இல்லை நேரம் இல்லையா அப்படிங்கிறதுல, இதனால இவங்கள சந்திக்கல. சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள போய் பார்க்கல. இந்த முறை என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்கள போய் பார்த்து கூட்டணி கட்சியோட தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்கள போய் பார்த்தாச்சு. திருமதி சோனியா காந்தி அவர்களையும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து பேசிட்டு வந்துட்டார். அப்புறம் அதோட சேர்த்து ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி இவங்களையும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி ரிட்டர்ன் ஆகும்போது ஆன் தி வேலை கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு தரிசனத்தை போட்டு வரதுக்காக போயிருக்கிறார். இதுதான் இந்த டெல்லி பயண திட்டத்தோட நோக்கங்கள். இதில் பார்த்தோம்னா, டெல்லியில் தமிழ்நாடு அரசு அதில் தங்கியிருந்தார். அங்கே தங்கியிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அங்கே இருக்கக்கூடிய கேன்டீன், எந்த கேன்டீன்னா, நம்ம சாட்டையில் அண்ணன் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு கேன்டீனை பற்றி. அந்த கேன்டீனில் திடீர் தீ விபத்து நடந்திருக்கு. பெரிய தீ விபத்து நடந்துருச்சு. முதலமைச்சர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கும்போது இன்னொன்று எல்லாம் பரபரப்பாயிட்டாங்க. நல்வாய்ப்பாக யாருக்கு எதுவும் ஆகலை. ஆனால் அந்த தீயில என்னென்னலாம் கருகுனுச்சு அப்படிங்கிறது அந்த மகேசனுக்கு தான் தெரியும். ஆனால் கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் 2 முறை நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருந்தார். இறுதியாக ஒரு முறை மட்டும் சென்று வந்திருந்தார், பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ விஜய் அவர்கள் போயிருக்காரு. இது எப்படி பார்க்குறது நம்ம? இல்லை, அவர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு புறக்கணிச்சார் அப்படின்னா, தமிழகத்துக்கு தேவையான நிதியை மத்திய அரசு சரியாக தர மறுக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக புறக்கணிச்சார். இந்த முறை இவர் இப்போ தான் நியூ ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு கல்லூரிக்கு புதுசாக போகிற மாணவன் மாதிரி. அதனால் இவர் ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கிறாரு. இவர் போய் தன் தரப்பு வாதங்களை எல்லாம் எடுத்து வைப்பார். எப்படி மக்களை பார்த்து சந்திச்சு பேசும்போது எப்படி ஒரு ஐப்பில் நல்லா பேசுகிறாரோ அதே மாதிரி அங்கேயும் பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சும்மா ஒரு மூடியாலாம் அப்படியே உட்காந்துருக்க மாட்டார். எழுந்து தமிழகத்தோட வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் தேவைகள் குறித்தும், நாங்கள் இவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம், எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுது, இன்னென்ன திட்டங்களுக்கு எங்களுக்கு இவ்வளோ நிதி வேணும். ஏன்னா இப்போ பேரிடர் மேலாண்மைக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடி கொடுத்துருச்சு மத்திய அரசாங்கம். உடனடியாக நிதி ஒதுக்கிடுச்சு. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கூட நேற்று பேசியிருந்தார், 1000 கோடி கொடுத்துட்டாங்க பேரிடர் மேலாண்மைக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ தமிழகத்தில் தினசரி பேரிடராக தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்கிட்டு மின்சாரம் இல்லைன்னு மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அது ஒரு பேரிடராக இருக்கு. இங்கிட்டு தண்ணி வரல, இந்த இப்போ நாளைக்கு அண்ணா நகரில் தண்ணி வராதான், இப்படி இந்த மாதிரி பேரிடர்கள் நிறையா நடக்குது. அங்கங்கே பாலியல் வன்கொடுமை நடக்குது. இப்படி பேரிடர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. பேரிடர் மாநிலமாகவே மாறிட்டு இருக்கு. இப்போ உடனடியாக ஒரு 1000 கோடி கொடுத்துட்டாங்க. மற்ற திட்டங்களுக்கும் பணம் வேணும் அப்படின்னு இவர் போய் பேசுவார், பேசி வாங்கிட்டு வருவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி விஜய் அவர்கள் அங்க டெல்லியில முகாமிட்டு இருக்கும் போது அவருடைய தொண்டர்கள் பல இடங்களில் முகாமிட்டு ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் சொல்றதை கண்டுக்கவே மாட்டேங்காங்க. அந்த ஒரு காணொலி பரவிட்டு இருக்க பார்த்து, அதாவது தினசரி நம்ம ஏதாவது மக்கள் நலன் சார்ந்த ஏதாவது ஒரு அரசியல் செய்திகள் வரும், அது குறித்து பேசலாம் அப்படின்னு பார்த்தா எந்த செய்தியும் வரதில்லை. எப்போ பார்த்தாலும் இவங்க இந்த புதுப்பேட்டை சொல்லுவாங்க, அவனை நிறுத்த சொல்லுங்களேண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய நிலைமை. எந்த சேனலை திறந்தாலும் இங்கே ஆய்வுக்கு போய் பிரச்சனை, இங்கே போய் தவைக்காரவினர் பிரச்சனை, அங்கே போய் பிரச்சனை. பொதுமக்கள் வெறுத்து போயிட்டாங்க, நாமளும் வெறுத்து போயிட்டோம். எவ்வளவு தான் இவங்களை பற்றி பேசுறது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாவேகா தொண்டர்கள், அதாவது அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆய்வு அதிகாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அம்மா மருந்தகம்,
அங்கே கூட்டுறவு சங்கம் மூலியமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அம்மா மருந்தகத்துக்கு ஆய்வுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் உட்காந்துருக்காங்க, தனியாக ஒரு விற்பனையாளர். இவங்க அங்கே உள்ளே போயிட்டு நாங்களாம் ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம். நீங்கள் யாருங்க ஆய்வு செய்யறதுக்கு அப்படின்னா, எம்மா தளபதி சொல்லியிருக்கிறாருமா, உங்களுக்கு நல்லதுக்கோசரம் தான் நாங்களாம் ஆய்வுக்கு வந்திருக்கிறோம், ஆய்வு பண்ண விடுங்க அப்படின்னு இவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த அம்மா பதறிட்டாங்க. ஏன்னா திப்புன்னு 10 பேர் உள்ள வந்து நாங்கள் ஆய்வு செய்ய வரோம், என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, இது என்னது, இந்த மூட்டையில் என்ன இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பைரியான மருந்துங்க. எக்ஸ்பைரியான மருந்து எதுக்கு நீ கடையில் வச்சுக்கிற, உடனே கொண்டாந்து ரோட்டில் கொட்டி அதை ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு நியூஸ் எல்லாம் வர சொல்லி ஒரு பெரிய போர்க்களத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் அவன் தாவேக்காவுடைய தொண்டர்கள்னு சொன்னால் எக்ஸ்பைரியான மருந்தை கேட்க போனதுக்கு எதுக்குப்பா நீங்கள் இப்படி குற்றம் சொல்கிறீங்க, யாராவது வாங்கி இறந்து போயிருந்தா என்னப்பா பண்ணுவீங்க? இல்லை, மெடிக்கல் பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு மெடிக்கலில் என்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு மருத்துவமனையிலையோ இல்லை மெடிக்கல்லையோ என்ன ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பண்ணி தான் பரவாயில்ல. ஒரு மெடிக்கல் ஒரு மருந்தகம் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய நிறுவனங்கள், இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் நம்ம பேர் சொல்கிறோம், அந்த நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பைரியான மருந்துகளை அவங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. ரிட்டர்ன் எடுத்துட்டு அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணுமோ அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணிக்குவாங்க. மற்ற மருந்துகள், இப்போ லோக்கல் கம்பெனியில் கொடுக்குற மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதை ரிட்டர்ன் கொடுக்குற செலவுக்கு நம்மளே இங்கே போட்டலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் முறை ஒன்று வச்சுருப்பாங்க. பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர். எல்லா ஹாஸ்பிட்டலில் போனால் நம்ம பார்த்துருப்போம் 3 கலரில் வந்து குப்பை தொட்டி இருக்கும். ஒன்னொன்னே ஒரு வேஸ்ட். இப்போ காட்டன் பஞ்சு, இந்த ரத்தம் தொடச்ச பஞ்சு, இந்த கட்டு போட்ட பேண்டு இதெல்லாம் போடுறதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் இருக்கும். அதே மாதிரி இந்த சிரஞ்சு, மற்ற மருந்து பாட்டிலு, காலாவதியான மருந்து இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு டஸ்ட்பின் இருக்கும். அப்புறம் இந்த ஷார்ப்பான ஊசி, இந்த சிரஞ்சு இதில் போட்டுட்டு ஊசி, அப்புறம் இந்த மெடிசன் இருக்கும் இல்லையா, அதை தட்டி உடச்சிட்டு தானே இது மருந்து எடுப்பாங்க. அந்த மாதிரியான பாட்டில், கண்ணாடி பொருட்கள்லாம் போடுறதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் இருக்கும். இப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதை எடுத்து அந்தந்த சுகாதாரத்துறை இதுலேருந்து வருவாங்க. இந்த குப்பையை எப்படி எடுக்க நமக்கு வராங்களோ, இப்போ வீடுகளுக்கு குப்பை எடுக்க வர மாதிரி அவங்களுக்கும் குப்பை எடுக்க வருவாங்க. அவங்கக்கிட்ட இதெல்லாம் ஒப்படைப்பாங்க. இதுதான் அந்த மேனேஜ்மெண்ட். இப்போ தினசரி எக்ஸ்பைரியான மருந்தெல்லாம் இவங்க அன்னன்னைக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பையில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. மொத்தமாக சேர்ந்தோனையும் இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அந்த கம்பெனிக்காரனே எடுக்கிறான்னா எந்த பாக்ஸில் வந்துச்சோ அந்த பாக்ஸ்லேயே போட்டு பேக் பண்ணி சீல் பண்ணி எக்ஸ்பைரி ப்ராடக்ட் அப்படின்னு அதில் மேலே கொட்ட எழுத்துல எழுதி அந்த கம்பெனிக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜராக இருக்குது. இது எதுவுமே தெரியாது இவங்களுக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு பில்லிங் வந்துருச்சு பல இடங்களில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இன்வென்ட்ரி எடுப்பாங்க. இப்போ இந்த மாத்திரை, இப்போ தலைவலிக்கு நம்ம பாராசிட்டமால் அதோட பிராண்டை போட்டு இதோட மேனுஃபேக்சரிங் டேட் இது, எக்ஸ்பைரி டேட் இது, இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது சேல் விற்பனை ஆக அதில் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அவங்க கிட்ட கம்ப்யூட்டரை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இத்தனை அட்டை வந்து எக்ஸ்பைரி ஆன அட்டை நம்மகிட்ட இருக்குன்னு. அதை அவங்களே போய் தேடி எடுத்து இது மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போட்டுருவாங்க. இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எப்படி வந்து ஒரு அமைச்சர் போயிட்டு முறுக்கு பேக்கெட்டில் இதில் இருக்கக்கூடிய தேதிக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டாரோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து பண்ணுறாங்க. இப்படி ஒரு தொண்டரும் கிளம்பி இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கிறனால இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க. இப்படி ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது மக்கள்கிட்ட போயிட்டு, நம்ம இட்லி கடை போட்டிருக்கீங்களா, இந்த மாவு எத்தனை மணிக்கு ஊற வச்சிங்க, சட்னி என்ன பொட்டுக்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னியா, நீங்கள் இட்லி வச்சிங்க ஆதாரம் என்ன? இந்த வடிவேல் ஒரு கடையில் போய் அரிசி வாங்க போவார். எல்லா அரிசிலையும் ஒரு கிலோ சாம்பிள் கொடு அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி நீங்கள் சாம்பிள் வாங்க போயிட்டாங்கன்னு வைங்களேன், நாடு விளங்குமா? மக்கள் வந்து இன்னைக்கு வெறுப்போட உச்சத்தில் இருக்கிறாங்க எல்லா பக்கமும். இது 1-2 கிடையாது. ஏன்னா அமைச்சரே போயிட்டு இந்த மாதிரி முறுக்கில் டேட்டு கேட்குறாரு, இன்னொரு அமைச்சர் போய் சுற்றி பார்த்து பிடிங்க, அதிகாரி மெனக்கட்டு உட்காந்து ஒப்பிக்கிறாரு பாடமா என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோன்ட்டு. அது எதையுமே கவனிக்காம ஃபோட்டோ எங்க, இந்த ஃபோட்டோ ஏன் இங்கே இருக்குது, ஏன் அங்கேயும் வைக்கிறீங்க, இங்கே ஒரு ஃபோட்டோவை மாட்டுங்க, அப்படி இருக்குது நிலைமை. அப்போ இதெல்லாம் வந்து அந்த கட்சியில் யார் கண்டிக்கிறாங்களா இல்லை இதெல்லாம் வேணும்னு உருவாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, ஏன்னா பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருந்தாரு கட்சிக்காரங்க எங்கேயுமே ஆய்வுக்கெல்லாம் போகக்கூடாதுப்பான்னு சொல்லியிருந்தாருலண்ணா. அவர் தலைவர் சொன்னாவே கேட்க மாட்டாங்க. இவர் யாருங்க பொதுச் செயலாளர்? அவங்களோட கட்சியோட தலைவரே எப்பா மேலேருந்து கீழே இறங்குப்பா அப்படிங்கிறாரு. மொத்தம் கொடுத்தாதான் இறங்குவேங்கிறான். அப்படிப்பட்டவன் வந்து பொதுச் செயலாளர் சொன்னால் எத்தனை பேருக்கு அவங்க பொதுச் செயலாளரை தெரியும்? முதல்ல கூட்டத்தில் இறங்கி நடந்து போனால் அவங்க பொதுச்செயலாளர் பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது, இது எல்லாமே வேணும்னு செய்கிறாங்களோ. ஏன்னா இப்போ ஒரு கோடு இருக்குது, அந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டால் இந்த கோடு சின்ன கோடாக மாறிடும். அப்படி இவங்க ஆட்சியில் செய்கிற தவறுகள் இருக்கு இல்லையா, தப்புகள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான செய்திகளை ஊதி பெருசாக்குறாங்களோ. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எந்த செய்தியை திறந்தாலும் இந்த மாதிரியான நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இங்கே போய் பிரச்சனை, அங்கே போய் பிரச்சனை, இங்கே போய் ரீல்ஸ் போட்டாங்க, அங்கே இதை பண்ணாங்க. அப்போ மற்ற செய்திகள் எதுவுமே வர்றது கிடையாது. அதையெல்லாம் மழுங்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான செய்திகளை வாண்டடாக தள்ளுற இந்த ரூட்டு தள்ள வேலையை நல்லா பண்ணுறாங்க. அதனால தான் இந்த செய்திகள் நமக்கு வருது. ஆனால் அடுத்ததாக தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்து வெடிச்சிருக்கு. திமுகவுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நாங்கள் கூட்டணியில் இல்லைப்பா, என்னப்பா இப்படி கேள்வி கேட்டுருக்கீங்கன்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்கண்ணே. கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், துண்டை போட்டு தாண்டிட்டாங்க. ஆமாம்,
பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு. என்னன்னா அதாவது இங்கே வந்து தாவேக அரசு 108 தொகுதிகளில் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது இது வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்குது, ஆதரவு கொடுத்தாதான் நிற்கும், அப்படி இல்லைன்னா கவர்னர் ஆட்சி உள்ளே வந்துடும், தமிழ்நாடு இப்போ இருக்கிற நிலைமையில மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்கணுமா, நாங்கள் போய் ஆதரவு கொடுக்குறோங்க அப்படின்னு இவங்க எல்லாம் கூட பேசி, யாரு இந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்தாங்கல்ல அந்த பழைய பேட்ச்மேட்ஸ் அவங்கெல்லாம் ஒன்றா கூடி சேர்ந்துட்டு நீங்கள் முதல்ல போங்க, நாங்கள் பின்னாடி வரோம், அட நீங்கள் போங்கங்க, நீங்கள் போங்க அப்படின்னு ஒருத்தர் யார் நம்ம அண்ணன் அவர் வந்து தள்ளி விட்டார், யாரா கம்யூனிஸ்ட்டை. இவங்க உடனே நாங்கள் போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்துடுறோம், இங்கே பாருங்க ஜஸ்ட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுவோம், அவ்வளோதான், அங்கே தங்கலாம் மாட்டோம். எப்படி இந்த மாமியார் வீட்டுக்கு மருமகன் போகிறானுங்களேன் வீட்டில் சொல்லிவிடும், அங்கே பாரு அங்கே போயிட்டு சம்மந்தி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டுலாம் இருக்காத, அங்கெல்லாம் தங்கிடணும்லாம் நினைக்காத, மரியாதை இருக்காது, வந்துரு அப்படின்னு உடனே இல்லைம்மா போனோடனே வந்துடுவேன், அதெல்லாம் சாப்பிட கூட மாட்டேன், நான் போய் விட்டுட்டு உடனே வந்துடுவேன். அந்த மாதிரி கதையா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆதரவு மட்டும்தான் கொடுக்குறோம், மற்றபடியெல்லாம் இங்கே தாங்க கூட்டு. இந்த ராஜாராணி படத்தில் ஜெய் சொல்வார்ல, இங்கே பாருங்க எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தாங்க பயம், மற்றபடி ஐ லவ் யூங்க, அந்த மாதிரி நாங்கள் ஆதரவு மட்டும்தான் கொடுக்குறோம், மற்றபடி கூட்டணியெல்லாம் உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வண்டியில் ஏறினாங்க. அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே நாங்களும் அப்படியே போயிட்டு நம்ம ஆஃபீஸ் அப்படியே டீ குடிக்க போகிறோன்னா அப்படியே ஒருத்தராக பின்னாடியே நான் இந்த டீ குடிச்சிட்டு வந்தேன், அந்த மாதிரி இவங்க எல்லாம் வாண்டடாக வண்டியில் ஏறிட்டாங்க. அப்படி போய் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் நாங்கள். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே கொடுத்த உபசரிப்புகள், அந்த அந்த பிரம்மாண்ட சோஃபாக்கள், இதையெல்லாம் பார்த்துக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே மனசு மாற ஆரம்பிச்சிது, இங்கேயே இருந்துடலாமோ, சோஃபாலாம் நல்லா அந்த கம்பெனியோட இந்த கம்பெனி நம்ம நல்லா பார்த்து நல்லா சொகுசா வேற இருக்கு, நம்மளை முன்னாடி உட்கார வைக்கிறாங்களே, அப்படியே லைட்டாக மனசு மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒருத்தர் வெளியில் வந்துட்டார், நாங்கள் எந்த கூட்டணியுமே இல்லை, கனி இருப்ப காய்ந்தவரும் தற்று அப்படின்னு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? கனி இருக்கும்போது காயெல்லாம் இருக்கு, இந்த படம் புய்க்கும் அப்படின்ட்டு இங்கே கனி இருக்குன்னு சொல்லிட்டு யாரு கனி யார் காயின்னு தெரியல. இப்போ ஆட்சியில் இருக்கவங்க தான் கனி நல்லா சாப்பிட்டுட்டு பத்திரமா இருக்கலாம், கனி இருக்குல்ல நல்லா சாப்பிட்டு வயிறு போட்டக்கு அங்கே இருந்துக்கலாம். இங்கே காயா தானே இருக்குது, இது என்னைக்கு பழுக்குமோ பழுக்காதோ தெரியல, வலுத்திருக்கு பழுக்கல ஸ்டாலின். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே இருந்துடலாங்கிறக்காக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலர் திரு வீரபாண்டியன் அவர்கள் இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டு உடைச்சிட்டாரு. இப்போ அடுத்து வந்து மார்க்சிஸ்ட்லேருந்து வரும், அடுத்து விசிகாலேருந்து வரும், நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த செய்திகளை. ஆனால் விசிக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இப்போதைக்கு நாங்கள் எந்த கூட்டணியுமே இல்லை, இந்த கூட்டணிக்குள்ள தாவேக்கா வந்தாலும் நாங்கள் வரமா, இந்தியா கூட்டணிக்குள்ள வந்தால் நாங்கள் வரவே இருக்கிறோமா, இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக்கா வரணும் அப்படின்னு அவங்க எப்படி வரும், திமுக அங்கே இருக்கும்போது தாவேக்கா எப்படி வரும்? அப்போ தாவேக்காவை வரவேற்கிறீங்க அப்படின்னா அப்போ திமுக வெளியில் போன்னு சொல்கிறீங்களா? வெளியே போட ரஷ்டம் நீ யார் கூட்டத்தில், நீ யார் வண்டியில் ஏறுற, நானும் ரவுடி தான் அப்படின்னு நீ இறங்கு, அந்த மாதிரி இப்போ விசிக்காவும் இப்போ இன்னும் ஒருத்தராக அந்த 2-3 நாளில் எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த செய்தி நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் புதிய மாநில தலைவர் போட போகிறாங்க. அப்படி யார் தெரியுமில்ல? யாருன்னா இந்த ஆப்பிள் தூக்கி போட்டது பிடிச்சாராம்ல, அவரை தான் இப்போ வந்து மாநில தலைவராக போட போகிறாங்களா. திரு மாணிக் தாக்கூர் அவர்களுடைய பேர் வந்து ரொம்ப பெருசாக அடிபடுது, அவரை தான் போடணும். ஏன்னா அவர் தான் இப்போ ஒரு 4-5 நாளாகவே பயங்கரமாக கூவினார், எல்லார பற்றியும், அண்ணன் சீமான் அவர்களை பற்றி ஆகட்டும், எல்லார பற்றி திமுகவோட உரண்டை இழுத்ததாகட்டும், இப்படி வாண்டடாக வந்து நியூஸில் வந்து அவர் பண்ணின அந்த ரீல்ஸ் வேலைகள், எப்படி இங்கே தாவேகாவினர் வந்து ரீல்ஸ் போட்டே ஃபேமஸ் ஆனாங்களோ அதே மாதிரி இவர் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்து அறிக்கை கொடுத்து இந்த 4-5 நாளாக லைம் லைட்டில் இருந்தார்ல, அது இப்போ லைட்டாக அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அவரோட பேர் தான் பரிசு நிலையில் இருக்கான். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய இந்த பிறவி பெருங்கடன் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி இந்த தமிழ்நாட்டில் மண்ணோட மண்ணாக போகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும், காங்கிரஸ் கட்சி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடந்துடும். அதாவது உன்னை அழிக்க வெளியே இருந்து யார் வராண்டாப்டா, நீயே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த இயற்கையை நமக்கு ஒரு வாய்ப்பாக அதுவாகவே உருவாக்கிருச்சு. ஆனால் அடுத்ததாக தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை போட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, குறிப்பாக தாவேகாவினரால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனும் அதை ஒற்றி இன்னொரு அறிக்கை வெளியிட்டு வந்து சொல்லியிருக்காங்கண்ணா. இந்த மாதிரி இல்லை, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இந்த பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க இந்த தாவேகா கட்சின்னு சொல்கிற மாதிரியே இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இன்னையோட 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து 1 மாதம் முடிஞ்சு 1 நாள் எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம நேரம் கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம நேரம் அவகாசம்லாம் கொடுக்கலாம், அது வந்து பொதுவாக நடக்கிற இந்த குற்றங்களுக்கு. ஆனால் பல்வேறு குற்றங்கள் இந்த தாவேகா கட்சியாலேயே நடக்குது. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த திருவைகுண்டம் அந்த பகுதியிலேருந்து அந்த பெண்ணுக்கு வந்து வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இதுக்கு அந்த பொண்ணே சாட்சி, அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அந்த தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்க ஒரு பேர் அடிபடுது, திரு சரவணன்.
அப்போ அதுக்கான விசாரணை வேணும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக தாவேக்காவினராலேயே பெண்கள் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு அவகாசம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. பொதுவான குற்றங்களுக்கு நீங்கள் அவகாசம் கேட்குறீங்க, சரி ரவுடிகளை ஒடுக்கணும், அதிகாரிகள்லாம் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கீங்க, சட்டம் ஒழுங்கு கொண்டு வரணும். கவர்னன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன்னா அதான் 6 மாத கோர்ஸ் முடிச்சுட்டு வரணும்னு சொன்னார்லே எடப்பாடி ஐயா, அது மாதிரி அவங்க 6 மாத கோர்ஸ் படிக்கட்டும். ஆனால் இங்கே இந்த கட்சிக்காரங்களால நடக்கக்கூடிய தவறுகளை என்ன கண்டிச்சிருக்காங்க, என்ன அறிக்கை வந்திருக்கு, என்ன சுற்றறிக்கை போயிருக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாது, கட்சியினர் வந்து கண்ணியமாக இருக்கணும், எந்த ஒரு செய்தி அந்த மாதிரி நம்ம பார்க்கல. அப்போ இந்த மாதிரியான குற்றங்கள் பெருகிடுச்சு. இந்த சூழ்நிலை தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. நல்ல நோக்கம் தான். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச மகளிர் காவல் நிலையங்கள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க. அது இல்லாமல் பிங்க் பெட்ரோல்னு தனியாக வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு இருக்காங்க. இதை தாண்டி சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை என்ன செய்ய போறாங்க, அவங்களுடைய வேலை திட்டங்கள், அவங்களுடைய பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்க போறாங்க. ஆனா பெரிய ஏமாற்றம் தான் நடந்துச்சு. இப்போ முடிஞ்சு இந்த திட்டம் அறிவிச்சு 2 நாள் ஆயிடுச்சு. இந்த 2 நாளாக பார்த்தோம்னா இவங்க ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தாவேகா கட்சியினர் எல்லாத்துக்கும் ரீல்ஸ் போட்டு எப்படி பெரிய குற்றத்தை சின்ன குற்றமாக மாற்றுறதுக்கு பக்கத்தில் ஒரு தப்பை செஞ்சு அப்படி ஒரு பெரிய கூட போடுறாங்களோ, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எப்படியெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விழிப்புணர்வு செய்ய போகிறீங்க? பெண்கள்கிட்டயே போய் பேசுறதுல என்ன விழிப்புணர்வு வரப்போகுது? அவங்க விழிப்புணர்வாக தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருமே. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மது போதையில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகள்கிட்ட தான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குது. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கிறீங்க, அது எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள் முன்னிலையில் போயிட்டு அவங்க நின்று பேசுகிறோம், நாங்கள் தான் சிங்கப்பெண் பாதுகாப்பு படையிலேருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தால் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. ரீல்ஸ் அரசாங்கமாக இல்லாமல் இது ஒரு ரியல் அரசாங்கமாக இருக்கணும். மக்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல உங்கள் கட்சியினரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனைக்கு இந்த ஆட்சியாளருக்கு முதல்ல ஒரு விடிவை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேலிடத்துக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. யார் அந்த மேலிடம் சொல்லி திமுக வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம முன்னாடி யார் அந்த சாருன்னு நம்ம கேட்டோம், இப்போ யார் அந்த மேலிடம்னு கேட்குறோம். எந்த வித்தியாசமும் கிடையாது. திமுகவும் தாவேக்காவும் ஒன்று, அதை அறியாதவன் வாயில மண். பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் அரசியல் இணைவோம். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.